தமிழக வெற்றி கழகத்தினுடைய குடிமை வந்து பார்த்தீங்கன்னா திமுக கிட்ட தான் இருக்குது அப்படின்னு யார் சொல்கிறாங்கன்னா, பொதுமக்கள்லாம் யாரும் சொல்லலை, கூட்டணி கட்சிகளும் ஆதரவு கொடுத்த கூட்டணி கட்சி யாரும் சொல்லலை. ஆனால் திமுக சொல்லிக்கிறாங்க அப்படின்னு. தமிழக வெற்றி கழகம் தமிழக மக்கள் மிகப்பெரிய வெற்றியான 108 தொகுதிகளை சட்டமன்ற உறுப்பினர்களை தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்துருக்காங்க. திமுக கூட்டணியில் இருந்த கூட்டணி கட்சி மதவாத சக்திகள் உள்ளே வந்துடக்கூடாதுன்னு பெருந்தன்மையோட தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு தெரிவித்தாங்க. அதுக்கு நம்ம நன்றி சொல்லியிருக்கணும். நம்ம அதுக்கு கண்டிப்பாக நன்றி சொல்லியே ஆகணும். இந்த திமுக நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் இந்த சோஷியல் மீடியாவில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய குடிமை வந்து பார்த்தீங்கன்னா திமுக கிட்ட இருக்குது. எதுக்கு திமுக கிட்ட இருக்கணும்? திமுக எதிர்கட்சி, அவ்வளோதான். தமிழக வெற்றி கழகம் ஆளுங்கட்சி. இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இருக்காங்க. மக்களுக்கான ஆட்சி கொடுக்க போகிறாங்க, பதவியும் ஏற்றுட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன இருக்குது? எதனா ஒன்று பேசிக்கிட்டே இருக்கணும், எதனா ஒன்று போட்டுக்கிட்டே இருக்கணும். மக்கள் ஆட்சிங்க இது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி. நீங்கள் குறை சொல்லி ஒன்றுமே இல்லை. மக்கள் குறை சொல்லாமல் இருக்காங்களா? அதை பாருங்கள். மக்கள் இன்னைக்கு மக்களே வந்து அவ்வளோ தெளிவாக இருக்காங்க. வந்த உடனே எதுவுமே பண்ண முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் எல்லாத்தையும் செய்ய முடியும், பல லட்சம் கோடி கடன் இருக்குது. மக்கள் தெளிவாக இருக்காங்க. நீங்கள் என்ன அந்த அளவுக்கு பேசிட்டு இருக்கீங்களே? பார்த்துங்க, ஏங்க இப்படி இருக்கீங்க? நியாயமாக நடந்துக்குங்க, நியாயமாக பேசுங்க.